திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லாமல்ல எம்பெருமான் பிரம்மபுரீஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. அருள் நலமிக்க சான்றோர் பெருமக்களே, அடியார் பெருமக்களே, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் கீழ்முருங்கை கிராமத்திலே எழுந்தருளி அருளாட்சி புரிகின்ற அருள்நிறை சுயம்பு பிரம்மபுரீஸ்வர பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவ பெருவிழாவினுடைய அழைப்பு இந்த பதிவு. இந்த காணொலியை பார்க்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களும் அன்பர்களும் இந்த காணொலியை முடிந்த அளவு பகிர வேண்டுகின்றோம். சுவாமியுடைய திருக்கல்யாண வைபவம் வருகின்ற வைகாசி 17ஆம் நாள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை வைகாசி பௌர்ணமி திருநாளிலே காலை 10 மணிக்கு மேல் சுவாமியுடைய திருக்கல்யாண உற்சவ வைபவ பெருவிழா நடைபெற இருக்கிறது. சாதாரண மனிதர்களுடைய திருமணத்தை நாம் பார்ப்பதற்கும் இந்த உலகையாளும் நாயகராக விளங்கக்கூடிய 14 லோகங்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கு அரசராக விளங்கக்கூடிய கையிலையம் பதியிலே எழுந்தருளி அருளாட்சி புரிகின்ற அரசாட்சி செய்கின்ற நம்மை ஆளும் நாயகராக விளங்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகருக்கும் இமவான் மகன் மலையத்துவசன் பெற்ற மலைமகள் அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக எழுந்தருளி இருக்கின்ற அன்னை உமையம்மை நம்முடைய ஆலயத்திலே பிரம்மராம்பிகை தாயார் என்னும் திருநாமம் கொண்டு சுவாமி பிரம்மபுரீஸ்வர பெருமானுக்கும் பிரம்மராம்பிகை தாயாருக்கும் 5ஆம் ஆண்டு வருகின்ற 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சுவாமியுடைய திருக்கல்யாண உற்சவ பெருவிழா நடைபெற இருக்கிறது. திருக்கல்யாணத்தை உற்சவ பெருவிழாவிலே கண்ணார பார்ப்பது 33 கோடி தேவர்களுடைய அருளாசியை பெறுவது. ஏனென்றால் சுவாமியுடைய திருக்கல்யாணத்திலே எல்லா தெய்வ தேவாதிகளும் 33 கோடி தேவர்களும் எழுந்தருளி பெருமானுடைய திருக்கல்யாணத்தை தரிசிப்பார்கள். அந்த திருமண உற்சவ பெருவிழாவிலே நாமும் நம்முடைய குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் மணமகன் மணமகள் சமேதராக எழுந்தருளி இருக்கின்ற அந்த அற்புத காட்சியை நாம் கண்ணார காண்பது கோடி புண்ணியமாகும். சுவாமியுடைய திருக்கல்யாணத்தை நாம் தரிசனம் செய்வதால் நம்முடைய குடும்பம் ஒற்றுமையாகும். கணவன் மனைவி அந்யோன்யமாக வாழ்வார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமையாக குடும்பத்திலே அமைதி நிகழும். குடும்பத்திலும் வீட்டிலும் மங்களம் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் குறைகளும் நீங்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக யார் இந்த திருமணத்தை கண்ணார தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவாமியுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதம் கிடைத்து வேண்டுகின்ற அத்துணை வேண்டுதலும் நிவர்த்தியாகும். சுமங்கலி தாய்மார்களுக்கு மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலி என்கின்ற வரத்தையும் பெறுவார்கள். அது சத்தியமான உண்மையாகும். வருகின்ற 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சுவாமி அம்பாளு மணமகன் மணமகள் கோலத்தில் எழுந்தருளிருக்கிற பெருமானுக்கு சீர்வரிசை எடுத்து வந்து காலை 10 மணி அளவிலே திருக்கல்யாண உற்சவ வைபவம் தொடங்கி 11 மணி அளவிலே திருக்கல்யாண வைபவம் சுவாமியுடைய திருக்கரங்களால் அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் சாற்றி 12 மணி அளவிலே திருமண விருந்து மகா அன்னதானம் நடைபெற இருக்கிறது. அன்று மாலை 6 மணி அளவிலே சுவாமியும் அம்பாலும் மணமக்கள் கோலத்திலே திருவீதி விழா வருகின்ற அற்புத நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. காணொலியை பார்க்கின்ற அத்துணை குடும்பத்தாரும் பெருமானுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதம் பெற்று மனிதர்களுடைய திருமணத்தை நாம் கண்ணால பார்க்கலாம். ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை வைகாசி மாத பௌர்ணமி திருநாளிலே நம்முடைய பிரம்மன் வழிபட்டு பேறு பெற்ற நாகங்கள் வந்து வழிபடக்கூடிய நாகநாதராக விளங்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வர பெருமானை அன்றாடம் தேவர்கள் 33 கோடி தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் வந்து வழிபடக்கூடிய நம்முடைய பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவது கண்ணார காண்பது என்பது கோடான கோடி புண்ணியமாகும். அனைவரும் குடும்பத்தாரோடு வந்து இந்த திருக்கல்யாண உற்சவ வைபவத்திலே கலந்து கொண்டு
நம்பெருமான் பிரம்மபுரீஸ்வர சுவாமியுடைய அருளை பெறுமாறு உங்களை எல்லாம் அன்போடு வருக வருக வருகவென்று வரவேற்று சுவாமியுடைய சார்பாகும் உங்களுக்கு இந்த திருமண உற்சவ பெருவிழாவினுடைய அழைப்பை விடுகின்றோம். அனைவரும் வருக, இறைவருடைய அருளை பெறுக. மறவாதீர், வருகின்ற வைகாசி 17ஆம் நாள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவிலே வைகாசி பௌர்ணமி திருநாளிலே 5ஆம் ஆண்டு மகா திருமண உற்சவ பெருவிழா நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக வருக வருக, பெருமானுடைய அருளை பெறுக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.